Okay, guys, this is venkat.com. ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன் 4-5 days பேக் ஒருத்தர் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஐடி செக்டார். அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண, அதாவது ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஸோ தென் த கான்வர்சேஷன் வாஸ் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் இஸ் பேரண்ட்ஸ். பொதுவாக உங்கள் கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதில் வெயிட்டிங் பீரியடே கிடையாது. டே ஒன்லேருந்து கவர் ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஓகே உங்கள் ஃபேமிலிக்கு இப்போ வச்சுருக்கீங்களா, ஒருத்தர் 30 வயசும் பார் 35 வயசும் பார் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துடும். இல்லாட்டி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சுன்னா நல்ல ப்ராடக்டாக எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் யங் ஃபேமிலி. நவ் ஐ வில் ஸ்பீக் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். அவர் என்ன கேட்டார்னா, என்ன கிளைம் கிடைக்குமா கிடைக்காதுன்னே தெரியல. அப்புறம் இவ்வளோ, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வாங்கும்போது இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். பட் ஃப்ரம் த பாட், எப்போவுமே ஒரு விஷயத்த என்ன அட்ரஸ் பண்ணணும்னா, நம்ம அதை பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. நானுமே இந்த ஐ எம் திஸ் ஃபீல்ட் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஐடி செக்டாரில் இருக்கவங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரியும். அதனால நானுமே, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாரு. பட் ஹி டிடன்ட் பை ஃபார் ஹிம்செல்ஃப், அவருக்கு வாங்கல. நிறைய பேர் பண்ணுற தப்பு மாதிரி தான் நானும் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கள் அப்பாவுக்கு வாங்கினேன். ஆனால் அதுக்கு நான் 7 இயர்ஸ் நான் ப்ரீமியம் கட்டினேன். என் ஃபாதர் பாஸ்ட் அவே ஆன் மை லேப். அதனால் அதை யூஸே பண்ணல நாங்கள். ஆனால் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவுக்கு நான் 93,000 ப்ரீமியம் கட்டுறேன்னா அதோட கவர் வந்து 10 lakhs + 10 lakhs மாதிரி இருக்குது. ஸோ நியாயம் பார்த்தா பேஸ் கவர் 10 லட்சம் தான். 1 லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணி 10 லட்ச ரூபாய்க்கு சம்மர்ஷூட இருக்கிறதுல என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஐ வில் டெல் யூ சம்திங். இட் வில் நாட் பி ஸோ எக்ஸ்பென்சிவ். ரொம்ப வயசாக ஆக அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கே எப்படி தான். அதில் நல்லா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு சொல்லிட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் லைபிள் டு பே தட் சம்மர்ஷூட் எவ்ரி சிங்கிள் இயர். நீங்கள் அதை ரினிவல் பண்ண அடுத்த வருஷம் நீங்கள் அது ஒரு 10 லேக்காக நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சில இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் ஒரு சில பேர் ரிப்பீட்டடாக 2-3 சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது யாருக்குமே. அது வேறு விஷயம். 1000ல் ஒருத்தருக்கு அப்படி வரவங்க இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கும் போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் உங்களுக்கு வராது. நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுற பசங்க கூட, இல்லை ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க, இது என்ன 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அப்போ இப்போ எனக்குமே அந்த விவரம் கிடையாது அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு. பட் இப்போ அந்த விவரம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை கொஸ்டின் பண்ணும்போது ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கணுங்கும் போது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது எனக்கே தெரியல. நானே அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு வேளை நான் இந்த ஃபீல்டில் இருந்தேன்னா, ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அதோட வேல்யூ தெரியுது. இல்லை அப்படின்னா எனக்குமே ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு நான் கூட நினச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். பட் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது ரொம்ப கவலையாக இருக்கும். ஒரு 2-3 சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வந்துருங்க. இந்த பெங்களூர் மெட்ரோ சிட்டியில் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அவங்க அம்மா அப்பாக்கோ அவங்களுக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு ரிசர்ச் பண்ணும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு பக்கம் யூ ஃபீல் தட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதர் சைடு எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியாத ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு அப்புறம் கால் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன் ஒரு சிம்பிளாக. வசதி இல்லாதவங்கன்னு சொல்லுவேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, 35,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அவங்க யங் ஃபேமிலிக்கு. அம்மா அப்பாவுக்கு வாங்கும்போது ரொம்ப ரொம்ப நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ ப்ரீமியம் மைட் இன்க்ரீஸ், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இல்லாட்டி இந்த வருஷமே வாங்காதீங்கன்றவேன் நான். உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது சம்மன் ஒர்க்கிங் இந்த ஐடி செக்டார், ஆர் கார்பரேட் டொமைன், ஆர் என்ஆர்ஐ. அப்போ நம்ம வந்து எப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கணும்னா, சரி ஓகே நம்ம ஏர்ன் பண்ணுறோம், வி ஆர் ஏர்னிங் டீசென்ட்லி, அதனால நம்ம அதை அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டா உண்டு. அதே மாதிரி எல்லாருமே வாங்குறது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் வாங்குறாங்க ஒரு செக்யூரிட்டிக்காக. ஆனால் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியை பார்த்தோன்னா நிறைய செலவு பண்ணிட்டு, இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ நான் 40 லட்சம் செலவு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அ பிக் நம்பர். ஸோ இப்போ அப்புறம் லாஞ்சிவிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் in the field, when medical advancement, I'm not able to find the right term, நிறைய இருக்க ரொம்ப வருஷம் வாழக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸே 85 வயசு 90 வயசு வரைக்கும் வாங்குற லாஜிக் என்னன்னா, எ பர்சன் உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப் இன்னும் 120 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 1 கோடி நீங்கள் 75 வயசில் இல்லாமல் போனாலும் அந்த 1 கோடி ஒய்ஃபுக்கு போகும்.
அத வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் லைவ்லிஹுட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெறைய லாஜிக் இருக்கு. லாஞ்சிவிட்டி இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் வாழ்ந்துருவோம். அதனால ஹெல்த்தியா இருக்கும்போதே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிறது நல்லது. ஸோ இது இப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும். சம்மரி சொல்லப்போனா, நம்ம சரி நம்மளால இத அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். உண்மையாவே 35,000 விடுங்க. 40,000 கீழ 50,000 கீழ ஏர்ன் பண்றவங்களுமே அம்மா, அப்பாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரொவைடட் தே ஆர் ஓவர் 60 இயர்ஸ். அவ்வளதான் சொல்லணும்னு தோணுச்சு. எனிவே தேங்க் யூ ஸோ மச். என்னோட வீடியோ நெறைய பேசுனது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐ வில் பி வெரி ஹேப்பி இஃப் யூ சூஸ் மீ டூ பை எ டெர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.